Assalamualaikum my YouTube family, welcome to long distance series. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நவம்பர் 16th வந்து என்னோட பர்த்டே இருந்துச்சு. ப்ளஸ் வந்து சேம் டே வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து சென்னையில மேரேஜ் இருந்துச்சு. நவம்பர் 16th மேரேஜ், நவம்பர் 15 வந்து ரிசப்ஷன் இருந்துச்சு. நாங்க எல்லாரும் ஃபேமிலியா போயிருந்தோம். அந்த ரெண்டு vlogமே சேர்ந்து தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 14th வந்து சில்ட்ரன்ஸ் டே இருந்துச்சு இல்லையா, 2 பேரும் ஸ்கூல் போயிருந்தாங்க. ஃப்ரைடே இருந்துச்சு அன்னைக்கு. 2 பேர்த்துக்கும் வந்து இந்த பர்ஃபி இருக்கு இல்லையா, அதுதான் கொடுத்துட்டு இருந்தாங்க போல இருக்கு ஸ்கூலில். அதுதான் பாட்டி வந்து பாப்பா சொல்லிட்டு இருந்தா மேம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. சாட்டர்டே சண்டே வந்து பசங்க 2 பேர்த்துக்கும் ஸ்கூல் லீவ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரைடே ஈவினிங்கே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வரதுக்கு முன்னாடியே நான் வந்து பேக்லாம் பேக் பண்ணி கிஃப்ட்லாம் பேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பசங்க வந்ததும் அவங்கள ரெடி பண்ணி கூப்பிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் தான். நான் முஸ்லீம்ஸ்னு பார்த்தா இந்த 2 பேர் மட்டும்தான், மகாலட்சுமி அண்ட் சுசி. நான் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு அவங்கள பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் மகாக்கு தான் மேரேஜ், சுசிக்கு மேரேஜ் இல்லை, இன்னும் ஆகலை. ஸோ சுசிக்கு வந்து இந்த ஃப்ரேம் வாங்கியிருந்தேன் கஸ்டமைஸ் பண்ணி அவங்க அம்மா கூட இருக்க மாதிரி. சுசி அம்மாவுக்கு வந்து இந்த ஃபைபர் பிளேட்ஸ் வாங்கியிருந்தேன். மகாக்கும் வந்து சேம் கஸ்டமைஸ் பண்ணி தான் கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு காம்போ செட்டு, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஆல்பம் போட்டு வாங்கியிருந்தேன். ஆல்பம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ ஃபுல்லாகவும் போட்டு ஆல்பம் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் கப்புள்ஸ் ஃபோட்டோ போட்டு வந்து ஒரு 4-5 கிஃப்ட் வர மாதிரி ஒரு காம்போ செட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து அட்ரஸ் மாதிரி வேற ஒருத்தவங்களுக்கு போயிருச்சு. நான் வந்து மேரேஜ்க்கு 1 வீக் முன்னாடியே கிஃப்ட்லாம் ஆர்டர் போட்டு விட்டுட்டேன். எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிஃப்ட்டு ரிசீவ் ஆகிட்டே இருந்துச்சு. தேர்ஸ்டே நைட்டு தான் லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட்டு வந்து மகாக்கு வாங்கின காம்போ செட்டு வந்து ரிசீவ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சு. நான் வாங்கின சேம் அதே காம்போசிட் வந்து இன்னொருத்தவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து தஞ்சாவூர். ஸோ அவங்க கிஃப்ட்டை வந்து என்கிட்டயும் என்னோட கிஃப்ட் அவங்ககிட்டயும் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்டயே டேரெக்டாக கால் பண்ணி பேசி சுசி அட்ரஸ் கொடுத்து விட்டுட்டேன். சென்னைக்கு டேரெக்டாக அந்த கிஃப்ட்டை வந்து சென்னையில் ரிசீவ் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி. ஃப்ரைடே மார்னிங் வந்து அவங்க சென்னை அட்ரஸ்க்கு என்னோட கிஃப்ட்டு சென்ட் பண்ணி விட்டுட்டு கொரியரில் எஸ்டி கொரியர் ட்ராக்கிங் ஐடி வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. சேம் நானுமே வந்து இங்கே ப்ரொஃபஷனல் கொரியர் தான் இருக்குது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். ஸோ அங்கே போயிட்டு அவங்க கொரியர் வந்து நான் போட்டு விட்டுட்டு வந்து நானுமே அவங்களுக்கு வந்து ட்ராக் ஐடி சென்ட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து ரெடி ஆகிட்டு பேக்லாம் பேக் பண்ணிட்டு கிஃப்ட்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு பசங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள ரெடி பண்ணி வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 5 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் தான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போனோம். ஸ்ரீபெரும்புத்தூரில் எங்கள் சித்தி வீடு இருக்குது. அங்கே போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் லஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து சாட்டர்டே ஈவினிங் 4 o'clock அந்த மாதிரி கிளம்பியிருந்தோம் ரிசப்ஷனுக்கு. ரிசப்ஷன் வந்து பல்லாவரமில் தான் இருந்துச்சு. மண்டபத்துக்கு நாங்கள் ரீச் ஆனதே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 7 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக 3 பஸ்ஸு ஒரு ஆட்டோன்னு சொல்லிட்டு மாறி மாறி போகிறதுக்கு 7 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் மண்டபத்துக்குள்ளார போன சேம் அதே டைம் தான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களும் வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க. பொண்ணு சைடில் பார்த்தீங்கன்னா பிளேட் டெக்கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தாங்க போல இருக்குது. பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த டெக்கோர்ஸ்லாம். அது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிளேட்னு சொல்லி வச்சுட்டு எல்லாரையும் வந்து மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை வந்து வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. மண்டபத்துக்கு போனதும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுசியை தான் பார்த்துருந்தேன். அவளும் பார்த்து வந்து ஹாப்பியாக பேசினா. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. 2 இயர்ஸ் கழித்து பார்த்ததுக்கு கொஞ்சம் கூட எதுவுமே டிஃப்ரெண்ட் கிடையாது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தப்ப எப்படி இருந்தாலும் சேம் அதே மாதிரி தான் இருக்கான், எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. நெக்ஸ்ட்டு மகா அப்பா தங்கச்சி அவங்க அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நானும் எல்லார்ட்டையும் பேசி முடிச்சுட்டு போய் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிளேட் ஸ்டிக்கர்லாம் வந்து அப்படியே லைனாக ஸ்டேஜில் அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சா. ஸோ ஒரு வீடியோ கேப்சர் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போய் நின்றுட்டு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். நாங்கள் போனதும் ஒரு 1/2 hourலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க இன்வைட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மகா வந்து ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அக்கா, எதுவுமே டென்ஷன் எடுத்துக்காமல் நீங்கள் வாங்க கண்டிப்பாக மேரேஜ்க்குன்னு சொல்லி தான் இன்வைட் பண்ணியிருந்தா. ஸோ அதுக்காக தான் நானும் எங்கள் அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு போயிருந்தேன் மேரேஜ்க்கு. அவங்க சொன்ன மாதிரியே வந்து நாங்கள் போனதும் ரூம் அரேஞ்ச் பண்ணி சாவி எங்ககிட்ட கொடுத்து விட்டாங்க. ரூம் வந்து மண்டபத்துக்கு மேலே தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ரூமில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு, நீட் அண்ட் க்ளீனாகவும் இருந்துச்சு. கிங் சைஸ் பெட்டு, ஏசி, ஃபேனு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் வந்து உள்ளே அட்டாச் பாத்ரூம் அந்த மாதிரி இருந்துச்சு. நைட் எல்லாருக்கும் தூங்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நான் அஃபைன், லுப்னா, அனஸ் வந்து பெட்டில் படுத்துட்டோம். ஜோயா எங்கள் அம்மா அப்பா 3 பேருமே வந்து கீழே படுத்துட்டாங்க. ரூமுக்கு போனதும் எல்லாரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பசங்க 3 பேர்த்துக்கும் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி விட்டு ரூமில் இருந்து கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா 8 o'clock மேலே அந்த மாதிரி ஆயிடுச்சு.
ரூம் குடுத்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எங்களுக்கு. பசங்களையும் ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக்லாம் கூட உள்ளயே வச்சுட்டு ஃப்ரீயா ரிசப்ஷனுக்கு போயிருந்தோம். மகா மேரேஜே பார்த்தீங்கன்னா, செம்ம கிராண்டா பண்ணியிருந்தாங்க அவங்க. உள்ள வந்து டிஜே செட்டப்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாரி குட்டி குட்டி ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஸ்நாக்ஸ்க்கு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ஜாய் பண்ணி வாங்கி சாப்பிட்டுருந்தாங்க. இந்த மாதிரி பெட்டி கடை, ஃபோட்டோ பூத்து, டேட்டூ, நெயில் ஆர்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வெஜிடபிள் சூப்பு, வடை, அப்புறம் சுண்டல், இந்த மாதிரி பானிபூரி நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கூட எங்கள் வீட்டோட 3 குட்டீஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண டைமே வந்து இந்த பெட்டி கடை தான். அந்த பெட்டி கடையில் இருந்த எல்லா சாக்லேட்ஸும் வாங்கிட்டு தான் வந்தாங்க. ஒரு சாக்லேட் கூட விடலை இந்த பசங்க வந்து. நெக்ஸ்ட்டு வந்து பானிபூரி செக்ஷன் போயிட்டோம். எனக்கு வந்து இந்த பானிபூரி வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. எனக்கு மட்டும் இல்லை, என் பசங்களுக்கும். நாங்கள் விழுப்புரமில் இருந்த வரைக்கும் வந்து சண்டே ஈவினிங் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் 3 பேர்த்தையும் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுப்பாரு. சண்டே ஈவினிங் ஆச்சுன்னா இதை வாங்கி சாப்பிடாம எங்களுக்கு வந்து சண்டே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த பானிபூரியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து இந்த பானிபூரி ரொம்ப ஃபேவரெட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே பசங்களுக்கு வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் போய் உட்காரலான்ட்டு போனேன். சுசி அம்மா வந்து வந்திருந்தாங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, கிஃப்ட்டு வந்து சுசி அட்ரஸ்க்கு போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த கிஃப்ட்டு வந்து சாட்டர்டே ஈவினிங் தான் ரிசீவ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாங்கி வச்சு ரிசப்ஷனுக்கு அன்றைக்கி ஈவினிங் வந்தப்போ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சுசி அம்மா வந்து கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கிஃப்ட்டு வாங்கிட்டு நானும் அப்படின்னும் மேலே ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு கிஃப்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த காம்போ செட் தான் நான் வாங்கியிருந்தேன். கிஃப்ட்டு பேக் பண்ணுறதுக்காக வந்து நான் வீட்டில் இருந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரூம்லேயே வச்சு எல்லா கிஃப்ட்ஸும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். கீழே போயிட்டு சுசி அம்மா கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். பேசி முடிச்சுட்டு கிஃப்ட்டு கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான், எங்கள் அம்மா, அப்பா, ஆஃப்ரின் எல்லாருமே பசங்களை கூப்பிட்டு ஸ்டேஜுக்கு போயிருந்தோம். ஒரே பேக்கில் வந்து எல்லாரோட கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் இல்லையா. ஸோ மேலே வந்து சுசி நின்றுட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு சுசிக்கு தான் கிஃப்ட் கொடுத்துருந்தேன். சுசிக்கு கொடுத்துட்டு அவங்க அம்மா கிஃப்ட்டும் அவகிட்டயே கொடுத்து விட்டுருந்தேன். ரெண்டுமே அவள் வாங்கி வச்சதுக்கு அப்புறம் வந்து மகா கிஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேஜில் அவகிட்ட கொடுத்துருந்தேன். பசங்க கிட்ட தான் கொடுத்துருந்தேன். 3 பேரும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. என்னை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா மகா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு வந்து என்கிட்ட பேசினா. நானுமே வந்து அவளை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி. கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நின்றுட்டு பேசிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு கீழே வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு ஒரு 9 o'clock போல் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட போயிட்டோம். டின்னர் கூட சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரூட் சாலட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவுமே வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்தோடனேவும் தேங்காய்லாம் கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு பையில் போட்டு. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுவுமே வாங்கிட்டு ஃபைனலாக வந்து மேலே ரூமுக்கு போயிட்டோம். டேரெக்டாகவே ரூமுக்கு போயிட்டு பசங்களை தூங்க வச்சுட்டு நாங்களும் தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 11 o'clock மேலேயே ஆயிடுச்சு. அன்றைக்கி மேலே ரூமுக்கு போனதுக்கப்புறம் ரூம்குள்ளே வந்து சுத்தமாக நெட்வொர்க்கே கிடைக்கல. ஸோ அதனால் வந்து நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் கால் பண்ணியிருந்தார். ஒரு 5 minutes வரைக்கும் பேசிவிட்டு தூங்க போகிறேன்னு சொன்னதுனால அவரை வந்து ஒரு 11:30 இருக்கும் அந்த டைமில் அப்போவே வந்து விஷ் பண்ணிவிட்டு பர்த்டேக்கு வச்சுட்டாரு. நானுமே வந்து தூங்கிட்டேன். அன்றைக்கான ரிசப்ஷன் டே வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நவம்பர் 15th. இதோட அடுத்த டே தான் நவம்பர் 16th மேரேஜ் இருந்துச்சு அன்றைக்கி. ப்ளஸ் என்னோட பர்த்டேவும் இருந்துச்சு. மறுநாள் மார்னிங் வந்து ஒரு 5 o'clock போல் சுசி வந்து கால் பண்ணியிருந்தா. கால் பண்ணிட்டு கீழே காஃபி கொடுக்குறாங்க அக்கா, யாராச்சும் வந்து குடிக்கணுன்னா குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிக்கோங்க எல்லாருமே. கீழே வரத்துக்கு வந்து 7 o'clock டைம் சொல்லியிருந்தாங்க. அது தாலி கட்டுற டைம் வந்து 7 o'clock அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பி வரத்துக்கு கரெக்டாக இருக்கும், எழுந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நானும் எழுந்து ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா எல்லாரையும் கூப்பிட்ருந்தேன். எல்லாரும் எழுந்து ஒவ்வொருத்தவங்களாம் ரெடி ஆகிட்டு கீழே வரத்துக்கே பார்த்தீங்கன்னா டைம் 7 o'clock அந்த மாதிரி கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மறுநாள் நவம்பர் 16th மார்னிங் 7 o'clock ரெடி ஆகிட்டு வந்து கீழே உட்காந்துட்ருக்கோம் எல்லாருமே. நைட்டும் லேட்டாக தூங்கி மார்னிங்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எழுந்ததுனால தலை சுற்றலாக இருந்துச்சு, தலைவலியாக இருந்துச்சு. சரி ஆக்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறமா காஃபி வாங்கி குடிச்சிட்டு வந்தேன். பசங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு நானுமே குடிச்சிட்டு வந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சைடு வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. சின்ன சின்ன போட்லி பேக்ஸில் வந்து ஒரு சாக்லேட், ஒரு கீ செயின் போட்டு பின்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ கஸ்டமைஸ் பண்ணி. இந்த 2 பசங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையோட அக்கா பசங்க. பின்னாடி வந்து மேரேஜ்க்கு வந்த எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டு அதை அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு.
ஒவ்வொரு போட்லி பேக்லயும் வேற வேற கீ செயின், வேற வேற சாக்லேட்ஸ் இருந்துச்சு. இந்த ஃபோட்டோ பூத் கிட்ட நின்னுட்டு நைட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நெறைய நேரம் வெயிட் பண்ணி கூட எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. எடுத்தாலும் வந்து சைட்லலாம் ஆளுங்க இருப்பாங்க. ஃபோட்டோ வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபைனலா எடுக்கவே இல்ல. பசங்கள மட்டும் நிக்க வச்சு ஒரு கிளிப்ஸ் எடுத்துட்டு கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ காலையில வந்து ரொம்ப ஃப்ரீயா இருந்ததுனால பசங்களையும் நிக்க வச்சு ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு நானுமே நின்னுட்டு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன். பர்த்டே மெமரபிளா இருக்கும்னு சொல்லிட்டு. ஃபைனலாக வந்து மகா மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சுச்சு. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு எல்லாரும் சேர்ந்து சுசி அம்மா, நாங்கள், சுசி, அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து எங்கள் ஃபேமிலியும் எல்லாரும் சேர்ந்து ஒரே லைனில் உட்காந்து எல்லாருமே டிஃபன் சாப்பிட்டாச்சு. சுசி அம்மா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட்டாக நான் அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் கூட எங்கள் கூடவே தான் இருந்தாங்க. பின்னாடி பின்னாடி இருந்தாங்க. நான் எங்கேயும் தனியாக ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க அவ்வளோ கவனித்து பார்த்ததுல நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவங்க இவ்வளோ நான் போனதுக்கு இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க கூடவே இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போயிட்டு மகா கிட்ட சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட, அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையும், அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு, சுசி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். மகா அப்பா வந்து கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாரு. குரோம்பேட் சரவணா போகிறோம். போயிட்டு அங்கே ஈவினிங் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்புவோம்னு சொன்னனால அவரே கார் அரேஞ்ச் பண்ணி டிரைவர்கிட்ட சொல்லி வந்து எங்களை வந்து குரோம்பேட் சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ட்ராப் பண்ண சொல்லியிருந்தாரு. நாங்களுமே கார்லேயே அங்கே போயிட்டு இறங்கிட்டோம். மார்னிங் நாங்கள் சரவணா ஸ்டோர் போனது பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock போல் ஆயிடுச்சு. நாங்கள் போகிறோம் அப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே போயிட்டு ஒரு 1 o'clock வரைக்கும் கூட அங்கேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல உள்ளே போனதுக்கப்புறம். இத்தனைக்கும் அது 8th floor வரைக்கும் இருந்துச்சு. நாங்கள் வந்து 6th floor வரைக்கும் தான் போனோம். அதுக்கு மேலே போக முடியல. சரி கிளம்பிடலாம், இதுக்கு மேலே இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 1 o'clock போல் கிளம்பிட்டோம் வெளியில். சேம் இதே குரோம்பேட் சரவணா ஸ்டோர் வந்து நான் மேரேஜ் ஆன புதுசில் 2018 February month வந்து நான் எங்கள் ஹஸ்பண்ட் கூட போயிருந்தேன். அப்போ தான் அது ஓப்பன் பண்ண புதுசு அந்த சரவணா ஸ்டோர் வந்து. அப்போ வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு அது இப்போ இருக்கிறத விட. அப்போ போயிட்டு வந்தது தான் அங்கே. அதோட வந்து இத்தனை இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் அங்கே போகிறதுக்கான சான்ஸே எனக்கு கிடச்சிது. சரவணா ஸ்டோருக்குள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour வரைக்கும் அங்கே சுற்றி பார்க்கவே முடியல என்னால். ஏன்னா லைனாக ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு என் பர்த்டே இருந்ததுனால என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோட நாத்தனார்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா விழுப்புரமில், அவங்கெல்லாம் பண்ணி விஷ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க பெரியப்பா, எங்கள் ஹஸ்பண்டோட பெரியப்பா, பெரியம்மா எல்லோரும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. 1/2 hour வந்து அதுலேயே போயிடுச்சு எனக்கு. இவங்கெல்லாம் விஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேரேஜில் ஃபஸ்ட்டு மகா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்காக ஸ்டேஜில் போனேன் இல்லையா, அப்போ வந்து மகா ஞாபகம் வச்சு விஷ் பண்ணியிருந்தா. சுசி கூட விஷ் பண்ணியிருந்தா. சுசி கூட இருந்தால் அவங்க ஃப்ரெண்டு லக்ஷ்மின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக போயிடுச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சு கரெக்டாக அந்த மேரேஜ் டென்ஷன்ஸ்லேயும் எனக்கு விஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கெல்லாம் அந்த டைமில் கூட எனக்கு விஷ் பண்ணது. நான் விழுப்புரம் விட்டு வந்ததுக்கப்புறம் கூட இவங்கெல்லாம் ஞாபகம் வச்சு இவ்வளோ தூரம் எனக்கு விஷ் பண்ணுவாங்கன்ட்டுலாம் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அன்றைக்கி எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இத்தனை பேர் விஷ் பண்ணுறாங்களே ஃபோன் பண்ணி ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டு. சேம் டைம் வந்து ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க பெரியக்கா வந்து எனக்கு ஸ்டேட்டஸ் கூட போட்டிருந்தாங்க என் ஃபோட்டோ. நானும் அவங்களும் சேர்ந்து இருக்க ஃபோட்டோ போட்டு எனக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ஸ்டேட்டஸ் போட்டிருந்தது. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock வரைக்கும் சரவணா ஸ்டோருக்குள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பசங்க கேட்ட ஒரு சில டாய்ஸ் மட்டும் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு 1 o'clock போல் நாங்கள் கிளம்பிட்டோம். லஞ்சு கூட அங்கேயே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்துருந்தோம். பட் அங்கே வந்து நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபெசிலிட்டி எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் வந்து எங்கள் அம்மா வேண்டாம், உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஹோட்டல் போகலாம் ஃபஸ்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் கூப்பிட்டு வந்துட்டாங்க. வெளியில் வந்து பார்த்தா ஆப்போசிட்லேயே வந்து A2B இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டோம். ஆளுக்கு ஒரு சாம்பார் ரைஸ் வாங்கியிருந்தோம். பசங்களுக்கு மட்டும் கர்ட் ரைஸ் வாங்கியிருந்தோம். ஜோயா வந்து பரோட்டா வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டா, ரைஸ் வேண்டான்னு சொல்லிட்டா. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பன்னீர் பரோட்டா வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ்ஸு பிடிச்சி வேலூர் வரத்துக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 6:30க்கு மேலே ஆயிடுச்சு அன்றைக்கி. இந்த க்யூட்டான டால்ஸ் வந்து ஜோயா லப்னா 2 பேத்துக்கும் சுசி தான் கிஃப்ட் பண்ணியிருந்தான். இந்த டால்ஸ் பார்த்தோன்னையும் 2 பேத்துக்கும் செம்ம ஹாப்பி. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன், கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுத்துருந்தா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தாசு இருக்கா இல்லையா, அவன் வந்து என் பர்த்டே அன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தா கிஃப்ட் வாங்கிட்டு. அந்த கிஃப்ட் கொடுக்குற மூமெண்ட் தான் இது கேப்சர் பண்ணியிருக்கேன்.
அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்கிற வரைக்கும் எப்படியோ அன்றைக்கி வந்து அவள் 10 டைம்ஸ்க்கு மேலே ஃபோன் பண்ணியிருப்பாள். வந்துட்டியான்னு கேட்டு இந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு என்னை பார்க்குறதுக்காக. நான் வீட்டுக்கு வந்த உடனேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவளுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நான் வீட்டுக்குள்ளே வரேன், அவளும் வந்துட்டான். புர்கா கூட கழட்டலை நான். அப்படியே வந்து அவள் கொடுத்த கிஃப்ட்டும் வாங்கி அவள் இருக்கும் போதே ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். அவள் கொடுத்த கிஃப்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஹேர் பேண்ட்ஸு, ஒரு பீட்ஸ் பிரேஸ்லெட்டு, இன்னொன்று வந்து ஃப்ரேம் கஸ்டமைஸ் பண்ணி எங்கள் ஃபோட்டோ போட்டு கஸ்டமைஸ் பண்ணி ஃப்ரேம் கொடுத்துருந்தா. எல்லா கிஃப்ட்ஸும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதில் ஃப்ரேம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த 2 காயின் பவுச்சஸும் அஃப்ரின் வாங்கி கொடுத்துருந்தாங்க என் பர்த்டேக்கு கிஃப்டாக. அப்புறம் இந்த இயர் மாப்ஸ் வந்து பசங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தோம், ஆளுக்கு ஒவ்வொன்றுன்னு சொல்லிட்டு. மிக்கி மவுஸ் போட்ட இயர் மாப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எங்கள் சித்தி பையனுக்கு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன், ஃபஹாத்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து அனஸ் ஒரு ஜிசிபி வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தான். ஜோயா வந்து ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் வேணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தான். அந்த வாட்டர் டிஸ்பென்சர் வந்து டாய்ஸ் தான், விளையாடுற மாதிரி. அதை வந்து எப்படியும் அவள் என்கிட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருந்து கேட்டுட்ருப்பாள். நான் வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிடுவேன். இது வரைக்கும் வாங்கி கொடுத்ததே இல்லை. சரி எங்கேயாச்சும் நேரில் பார்க்குறப்ப வாங்கி தரலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போடவே இல்லை. நான் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுக்கவே இல்லை அவளுக்கு. அன்றைக்கி வந்து சரவணா ஸ்டோரில் இருந்துச்சு, 150 ருபீஸ் தான். ஸோ அதனால் ரேட்டும் கம்மியாக இருக்குது, ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காளே பாப்பான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டேன். ரொம்ப ஹாப்பியாக வாங்கிட்டு வந்துட்டான் அன்றைக்கி. ஆக்சுவலாக இந்த டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் தான் வாங்கி கொடுக்கலான்னு எடுத்திருந்தேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆஃப்ரினே பே பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் பில்லு அன்றைக்கி. பாருங்கள் அந்த வாட்டர் டிஸ்பென்சர் வச்சு எப்படிலாம் சேடை பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பர்த்டே அன்றைக்கி கேக் கட் பண்ண அந்த குட்டி செலிப்ரேஷன் மூமெண்ட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேக் வந்து நான் வாங்கலை, எங்கள் சித்தி பொண்ணு தான் வாங்கிட்டு வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்துச்சு அன்றைக்கி. கேக் வாங்கிட்டு வந்து விஷ் பண்ணிவிட்டு எனக்கு வாங்க கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுச்சு. நானும் பசங்களை கூட வச்சு கேக் கட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. நிஜமாக சொல்ல போனால் இந்த இயர் என் பர்த்டேக்கு வந்து இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம். இந்த கேக் கட்டிங்காக இருக்கட்டும், என் சித்தி பொண்ணு எனக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தது, நெக்ஸ்ட்டு வந்து மகா மேரேஜ்க்கு போயிட்டு வந்தது, இந்த மகா விஷ் பண்ணது, சுசி விஷ் பண்ணது, அப்புறம் விழுப்புரம்லேருந்து ஃபோன் வந்தது, எல்லோரும் விஷ் பண்ணது, மெசேஜு, ஸ்டேட்டஸ்ஸு, என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி பேசினது, எல்லோரும் வீட்டுக்கு வந்து கிஃப்ட்டு, இதெல்லாம் பண்ணியுமே எனக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு மைண்ட் அப்செட்டாக தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ரீசன் தான், எத்தனை பேர் கூட இருந்தாலுமே சரி, எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் ஒருத்தர் கூட இல்லாதது மட்டும்தான் எனக்கு அன்றைக்கி பெரிய குறையாக அது மட்டும்தான் தெரிஞ்சிட்டே இருந்துச்சு தவிர, இவ்வளோ சந்தோஷமான ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வந்து என்னால் ஃபுல்லாக அந்த அனுபவிக்கவே முடியல. அந்த ஹாப்பினஸ் வந்து நான் வந்து அன்றைக்கி அவரை ரொம்ப மிஸ் பண்ணேன், சொல்கிறதுக்கு வந்து வேர்ட்ஸே இல்லை. என்ன மாதிரி வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் என்னோட பெயின் வந்து என்னன்ட்டு அவங்களுக்கு புரியும். இதை வந்து என் பர்த்டேக்கு செய்ய முடியலன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து அஃப்ரின் வீட்லேயே சாக்லேட் கேக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பசங்களை வச்சு கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இயர் வந்து என்னோட பர்த்டே இப்படி தான் போச்சு. என் வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. என் வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் உங்கள் ஐஷா சிச்சா, டேக் கேர் அண்ட் பாய் பாய்.